இனி தமிழகத்தில் ஒவ்வொரு மகளிருக்கும் மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். மேலும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 வழங்கப்படும். அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தவிக தலைவர் விஜய் தனது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்து இருந்தார். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்று முடிந்த 234 தொகுதிகளுக்கான 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டு விட்டன. அதாவது முழுமையாகவே வெளியிடப்பட்டு விட்டன. விஜய் அவர்கள்தான் தற்போது முன்னிலையில் உள்ளார். கட்சி தொடங்கிய 2 ஆண்டில் ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு அபார வெற்றியை விஜய் அவர்கள் பெற்று விட்டார். இதற்கு அடித்தளமாக அவரின் ரசிகர்களாக இருந்த தொண்டர்கள் என்றால் மிகையாகாது. அத்துடன் அக்கட்சியின் வெற்றிக்கு வித்திட்டது தலைவர் விஜய் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளும் ஆகும். அவற்றில் முக்கியமான வாக்குறுதிகளை இப்போது பார்க்கலாம். மேலும் இந்த வாக்குறுதிகள் எப்போது மக்களுக்கு கொண்டு வரப்படும், யாருக்கு கிடைக்கும் என்பதையும் பார்க்கலாம். அதாவது வறுமையில் வாடும் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகையாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்து உள்ளார். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 வழங்கப்படும் என்றும் அறிவித்து உள்ளார். 12ஆம் வகுப்பு, ITI உள்ளிட்ட டிப்ளமோ படிப்புகள் முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு 2500 ரூபாய் மாதம் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்றும் அறிவித்து உள்ளார். இந்த உதவித்தொகை பதிவு செய்வதில் இருந்து முதல் 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றும் அறிவித்து உள்ளார். 2 ஏக்கருக்கும் குறைவாக விவசாய நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் குழந்தைகளுக்கு கட்டணமில்லா உயர்கல்வி வழங்கப்படும் என்றும் அறிவித்து உள்ளார். மாநிலம் முழுவதும் இயங்கும் நகர, மாநகர மாவட்டங்களுக்கு இடையேயான அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமே இல்லாமல் பயணிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்து உள்ளார். அதேபோல ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கும் குறைவாக உள்ள குடும்பங்களில் நடைபெறும் திருமணங்களில் மணப்பெண்ணுக்கு 8 கிராம் தங்கமும் தரமான பட்டு சேலையும் வழங்கப்படும் என்று அறிவித்து உள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களின் தாயார் அல்லது பாதுகாவலரின் வங்கிக் கணக்கில் நேரடியாக ஆண்டுக்கு 15000 ரூபாய் 2 தவணைகளில் வரவு வைக்கப்படும் என்றும் அறிவித்து உள்ளார். மேலும் பட்டியலின தொழில் முனைவோர் திட்டம் மூலம் ஆதி திராவிடர், பழங்குடியினர் சமூகங்களை சேர்ந்த முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு முதலீட்டு தொகையாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் அவர்கள் 60 வயதை எட்டும் வரையில் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் 2500 ரூபாய் வரவு வைக்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் வாங்குவதற்கான தொகை அவர்களுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். முதியோர் உதவித்தொகை 3000 ரூபாயாக உயர்த்தப்படும். மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். நீட் தேர்வை ரத்து செய்ய தொடர்ந்து மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்கப்படும். அதேபோல தகுதியுள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணமே இல்லா மின்சாரம் வழங்கப்படும். கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் சொந்த வீடு பெறும் வகையில் 5 லட்சம் புதிய வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். பள்ளி இடைநிற்றலை இல்லாமல் செய்ய தாய் அல்லது பாதுகாவலருக்கு ஆண்டுக்கு 15000 ரூபாய் நிதி உதவி அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வரவேற்கும் விதமாக அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக தங்க மோதிரம் வழங்கப்படும். கூடவே பேபி வெல்கம் கிட் வழங்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றமே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். 2 வயது குழந்தைக்கு நேர்ந்த கொடுமை, விமான பணிப்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை, இவை அனைத்தையுமே தடுக்க வேண்டும் என்று ராணி வேலுநாச்சியார் படை உருவாக்கப்படும். சாதாரண உடையில் இருக்கும் அந்த படையினர் பாடிகேம் மூலமாக ஆங்கங்கே பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். பேருந்தில் பயணம் செய்யும் பெண்களின் பாதுகாப்பிற்கு வசதியாக ஸ்மார்ட் பேனிக் பட்டன் 24 மணி நேரமும் கண்காணிப்பில் இருக்கும். இந்த பட்டன்கள் அனைத்தும் பேருந்துகள், ஷேர் ஆட்டோக்களில் பொருத்தப்படும். பெண்கள், குழந்தைகள் நலனில் பாதுகாப்பில் அக்கறை செலுத்த தவிகவில் தனித்துறை ஏற்படுத்தப்படும். அந்த இலக்காய் என் நேரடி கட்டுப்பாட்டு கண்காணிப்பில் இருக்கும் என்று முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்து உள்ளார். மேலும் ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளி, கல்லூரிகள் மூலமாக அனைத்து பெண்களுக்குமே விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்குவது உறுதி செய்யப்படும் என்ற மிகப்பெரிய வாக்குறுதிகளை அளித்துள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.